வணக்கம் தமிழ் மக்களே. சென்னை பாரிஸ்ல தாவேகா கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் மீது வன்முறை தாக்குதல் நடைபெற்றத திரு விஜய் அவர்கள் கடுமையா கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது சென்னை பாரிமுனை பகுதியில தாவேகாவோட கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக கள ஆய்வு மேற்கொள்ளும் போது நூற்றுக்கணக்கான பேர் அவங்கள தாக்குதல் செய்தாங்க அப்படின்றது தான் இப்ப குற்றச்சாட்டு. இந்த வன்முறை தாக்குதல் சம்பவத்துல மொத்தம் 2 பேர் ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் 6 பேர் பலத்த காயம் அடைந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் சொல்லுது. இந்த சம்பவத்தை தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்கிறாரு. அதாவது ஆளும் திமுக கட்சியோட அராஜகம் இது அப்படின்னும், தோல்வி பயத்துல திமுக இதை செய்யுது அப்படின்னும், வரும் தேர்தல்ல மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்டுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த சம்பவத்துல பாதிப்படைந்த தாவேகா தொண்டர்களை திரு நிர்மல்குமார் மற்றும் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேர்ல போய் சந்திச்சாங்க. அப்ப அவங்க பேட்டி கொடுக்கும்போது இந்த சம்பவத்துக்கு திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னும், இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் திரு சேகர்பாபு அவர்கள் தான் அப்படின்னும், தைரியம் இருந்தா சேகர்பாபு அவர்கள் தன்னை தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னும் திரு ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு. ஆனா இன்று பேசிய திரு சேகர்பாபு அவர்கள் இந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னும், ஏதோ பொதுமக்களுக்கும் தாவேகா கட்சியினருக்கும் நடைபெற்ற சண்டை இது அப்படின்னும் அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ தாவேகா கட்சியினர் இதை வேணும்னே செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் உண்மையிலே நடந்திருந்தா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னும் தோணுது. இந்த விஷயத்துல என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்கள் தேவையில்லாம தொண்டர்களை உசுப்பேத்தி தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுட்டு குளிர்காய வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட சுய லாபத்துக்காகவும் ஆட்சி பசி மற்றும் அதிகார பசிக்காகவும் தேவையில்லாம தொண்டர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. நன்றி மக்களே.